துதித்து வாழ்த்தி உயர்த்துவோமா? உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் அகன்று போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. சொல்லுவோம், இயேசுவே உம் நாமம், இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வாரத்தையும் காண ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவன், சுகம், பலன் கொடுத்து இந்த புதிய வாரத்தை காண கிருபைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சங்கீதத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78 சங்கீதம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி
தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ரொம்ப அழகா இருக்கு. இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், உங்களுடைய சந்ததிகளுக்கு, பின்வரும் சந்ததிகளுக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய புண்ணியங்களை உங்களுடைய பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லணும். நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தில் என்னுடைய மனதில் இது ஆழமாய் பதிந்தது. அடுத்த சந்ததின்னு சொல்லும் போது சொல்கிறாங்க 20-30 இயர்ஸ், 20 to 30 இயர்ஸ் நம்மளுக்கு அப்புறம் 20-30 வருடங்கள் நமக்கு பின்பாக பிறக்கிறவர்கள் தான் அடுத்த சந்ததின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த சந்ததியை குறித்து அநேகமாக குறை சொல்லுகிறோம். இந்த சந்ததி சரியில்லை, எங்களுக்கு முந்தின சந்ததியெல்லாம் அப்படி இருந்தாங்க, நாங்கள் இப்படி இருக்கணும், நம்ம பின் வந்த சந்ததியெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டாங்க என்று சொல்லி அநேகமாய் நம்ம குறைகளை தான் அடுத்த சந்ததியை பற்றி பேசுகிறோம். ஆனால் எவ்வளவு நம்ம அடுத்த சந்ததியை குறித்து ஒரு பாரம் எடுக்கிறோம், எவ்வளவு அடுத்த சந்ததிக்கு தேவனுடைய மகத்துவங்களை நாம் எடுத்து உரைக்கிறோம். அது நம்முடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது அந்த 20-30 வருடம் நமக்கு பின்பாக இருக்கிற சந்ததியின் மற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம எவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறோம், தேவனுடைய புண்ணியங்களை சாட்சியாய் அறிவிக்கிறோம். நம்ம சாட்சி சொல்லணும்னா நம்ம முதலாவது சாட்சியாய் இருக்க வேண்டும். நம்ம சாட்சியாக இருந்தால் தான் சாட்சியாய் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய சாட்சி நம்முடைய பிள்ளைகளை தவிர, அடுத்த சந்ததியை தவிர வேறொன்றும் பெரிதாக இருக்க முடியாது. எப்படி நாம் வாழுகிறோம் இந்த வாரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுடைய பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் மறவாமல் உம்முடைய சத்தியங்களை போதிப்போம் ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை அவர்களுக்கு அறிவிப்போம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்த ஒரு பாரம், வேதனை, ஜெபம் எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்பட்டும் அப்பா என்று சொல்வோமா? ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய புண்ணியங்களை நாம் மாத்திரம் சொன்னால் பத்தாது. நம்முடைய மூப்பர்கள் எப்படி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதையாக தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய சாட்சியின் வாழ்க்கையின் மூலமாய் விதைத்தார்களோ, அதுபோல நாமும் நமக்கு பின்வரும் சந்ததியாருக்கு சந்ததியாக அவர்கள் தேவனை துதிக்கும்படியாய், அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கும்படியாய் நம்ம உற்சாகமாய் அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆயுள் முழுவதும் உம்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே அடுத்த சந்ததியை குறித்து ஒரு பாரம் உள்ளவர்களாய், அதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறவர்களாய் இந்த வாரத்தில் நாங்கள் இந்த வாரத்தில் ஒரு முடிவு எடுங்க. ஏதாகிலும் ஒரு பிள்ளைக்காகிலும் எனக்கு பின்னால் 20-30 வருடங்கள் பின்பாக இருக்கிற என்னுடைய சந்ததி அல்லது என்னுடைய அந்த அடுத்த சந்ததியில் இருக்கிற யாராவது ஒரு பிள்ளைக்கு தேவனுடைய சத்தியத்தை நான் சொல்லுவேன், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை நான் எழுப்புவேன் என்று சொல்லி இந்த வாரத்தில் முடிவெடுப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஆராதித்து முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் நிகரே இல்லாத தேவன், இணையில்லாத இனிமை அவர். ஹல்லேலூயா. நிகரே இல்லா தேவன், இணையில்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யரே. நிகரே இல்லா தேவன், இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே,
குறைகளை போக்கிடும் நிறைவும் எங்கள் ஜீவ அப்பமும் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் குறைகளை போக்கிடும் நிறைவும் எங்கள் ஜீவ அப்பமும் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் அந்த நாமம் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற அந்த நாமம் வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் அந்த நாமம் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற அந்த நாமம் மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதரா ஜெசிந்தாவே பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் உடையவரே மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதரா ஜெசிந்தாவே பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் உடையவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே நீர் நிகரே இல்லாத தேவன் ஆண்டவரே எங்களுடைய பின்வரும் சந்ததிகளை குறித்து நாங்கள் கவலையற்றவர்களாயிராதபடிக்கு இந்த வாரத்திலே ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு விதத்திலே ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு பின் சந்ததியில் உள்ள ஆண்டவரே யாராவது ஒரு பிள்ளையை வாலிபனை ஆண்டவரே வாலிப சகோதரியை ஆண்டவரே உமக்கென்று ஆதாயப்படுத்த அவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இயேசுவின் சத்தியத்தை விதைக்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாரத்தில் நீர் கிருபை தருவீராக எங்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் மறவாமல் உம்முடைய புண்ணியங்களை எடுத்து சொல்ல விவரிக்க ஆண்டவரே சாட்சியாய் அவர்களுக்கு முன்பாக வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக தொடர்ந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பின்வரும் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உமக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததி எப்பொழுதும் எழும்பட்டும் தகப்பனே எப்பொழுதும் எழும்பட்டும் தகப்பனே பாகாலுக்கு முழங்காத முடங்கால்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் சந்ததிகளிலே உமக்கு முன்பாக நிற்கட்டும் தகப்பனே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராக ஆமென் ஆமென் God bless you God be with you மேலும் உயர்ந்தவர்